நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிரிப்சன் பேசுறேன். இப்போ தான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரேடிங் ரிலேட்டடா நான் குடுக்குற அடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தவறாம கிடைக்கும். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஃபர்தர் நான் கனெக்ட் பண்றதா இருந்தா Telegramல கனெக்ட் பண்ணுங்க. ஒரு வீடியோ கீழயுமே நான் Telegram நம்பர் தான் குடுத்துருக்கேன். ஸோ பெட்டரா WhatsAppல கம்யூனிகேட் பண்ணவங்களும் இனிமே வந்து Telegramல கனெக்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் கம்யூனிகேஷன் பர்ப்பஸ்க்காக. அண்ட் தென் நீங்க ஃபோன் கால்ல பேசணும்னு நினைச்சீங்கன்னா, டைரக்ட்டா என்ன வந்து கால் பண்ணிக்கலாம். அதுல எந்த வித இஷ்யூஸுமே கிடையாது. அண்ட் தென் நீங்க வந்து ஃபாரெக்ஸ்ல பேசிவ் ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அண்ட் தென் உங்களுக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் சிக்னல்ஸ் வேணும் அப்படின்னா, நம்மளோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீக்லி ஒரு 7 to 10 கால்ஸ் கிடைக்கும். எங்க பை பண்ணணும், எங்க செல் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸும் கிடைக்கும். இன்க்ளூடிங் நம்ம வந்து கிரிப்டோ கால்ஸும் இப்போ வந்து குடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க வீக்கெண்ட்ல கூட ஏர்ன் பண்றதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ ஜஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைச்சிரும். சரி வாங்க கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டீடைல்டு ப்ரொஜெக்ஷனா இந்த வீடியோல பார்த்துடலாம். எங்க பை பண்ணணும், எங்க செல் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே டீடைலா குடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வர வீடியோவ பாருங்க. இந்த வீடியோல கோல்டோட பை அண்ட் செல் 2 ப்ரொஜெக்ஷனுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வர பாருங்க. எங்க பை பண்ணணும், எங்க செல் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு டீடைலா தெரியும். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பைக்கா தான் எடுக்கணும். அகைன் வந்து 2வது மார்க்கெட் எங்க இருந்து ரீடெஸ்ட் அல்லது கரெக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து செல் கால் எடுக்கணும். ஸோ நம்மளோட ட்ரெண்ட் லைன் வந்து கிளியரா டிரா பண்ணியாச்சு. நம்மளோட பாடிய கணக்கு வச்சு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ட்ரெண்ட் லைன். 2வது ட்ரெண்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விக் வச்சு டிரா பண்ணுவோம். ஸோ விக் வச்சு டிரா பண்ணும்போது கோல்டு வந்து இன்னொரு ஹையர் போறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம ஷார்ட்ஸ்ல சொன்ன மாரி 2300 அப்படிங்கிற ஜோனுக்கு கூட போகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பாடி வச்சு நம்ம ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியாச்சு. நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, பாடி வச்சு டிரா பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னா 2240 தான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இது வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1 2238 இருந்து 2230 வரைக்கும் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1. மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா, முதல் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 2220ல ஒரு மைனரான ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு. இந்த இடத்துல மைனர் அப்படிங்கிறதுனால அது ட்ரெண்ட் லைன் வச்சு டிரா பண்ணிக்கிறேன். மைனர் சப்போர்ட் ஜோன் வந்து 2220ல இருக்கு. ஸோ இதுல வந்து நமக்கு 2220ல வந்து ஒரு மைனரான சப்போர்ட் ஜோன் இருக்கு. மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா, நமக்கு அடுத்தபடியாக இருக்கிற சப்போர்ட் ஜோன் வந்து 2195. ஸோ இந்த ஜோனை தான் மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போயிருக்கான். ஸோ அசூன் அதாவது மார்க்கெட் 2190க்கு மேலே இருக்கிற வரைக்கும் கோல்டு வந்து கண்டிப்பாக பை தான் ஆகிட்டே இருக்குமே தவிர ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ இப்போ நம்ம ப்ராப்பரான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு இந்த ட்ரெண்ட் லைன் வச்சு. மேபி நம்ம வந்து பிக்கை கணக்கு வச்சு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணால் நம்மளோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 2313 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ 2310லேருந்து 13 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இப்போ அதை கிளியராக மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடலாம். இது ரெசிஸ்டன்ஸ் 1. அதோட ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 2240. ஸோ இந்த கோல்டு கலரில் போட்டோம் அப்படின்னா வாட்ச் பண்ணுறதுக்கு கிளியராக தெரியும். ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து இந்த விக்கு கணக்கு வச்சு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணதுனால 2313. ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 2313. இமிடியேட் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா இமிடியேட் சப்போர்ட் வந்து நமக்கு 2220ல் இருக்குது. ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஜோன் வந்து லைட்டாக ரீடெஸ்ட் பண்ணி சுற்றிக்கிட்டே இருந்தோம். ஸோ இது வந்து நம்ம சப்போர்ட் எடுத்துக்கலாம். இது மைனர் சப்போர்ட். அதோட லெவல் பார்த்தோம் அப்படின்னா 2220. அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா நம்மளோட மெயினான சப்போர்ட் ஜோன் வந்து 2196. சப்போர்ட் 2 2194. ஸோ இப்போ மார்க்கெட்டோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால முதல்ல வந்து நம்ம ஒரு பை கால் தான் எடுப்போம். சரிங்களா? ஸோ கோல்டு பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலாக எந்த மூவ்ஸ் எதுவுமே தெரியல. கேண்டில்ஸை பொறுத்தவரைக்கும் எந்த வித கன்ஃபர்மேஷனுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டுமே வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டு இருக்கோம். கோல்டு இந்த அளவுக்கு மேலே மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபண்டமெண்டல் ரீசன் தான். முதல் காரணம் நம்ம வந்து பை எடுக்க போகிறோம். நம்மளோட பையிங் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 2232 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோனை மார்க்கெட் ஒபே பண்ணும்.
அந்த விக் பாடி வச்சு. ஸோ ஒபே பண்ணும்போது நம்மளோட மைனர் ரெசிஸ்டன்ஸ் ஆன 2220 டச் பண்ணும். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் எங்கே வரும்? 2220 அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ 2220லேருந்து நம்ம ஒரு பை கால் போக போகிறோம். ஸோ முதல் ப்ரொஜெக்ஷன் வந்து பை ப்ரொஜெக்ஷன் லாங் போக போகிறோம். ஸோ ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 2220. ஸோ ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்க போகிறோம்? 2195 அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸ். நம்மளோட முதல் டார்கெட் ப்ரைஸ் வந்து 2260ங்கிறது நம்மளோட முதல் டார்கெட் ப்ரைஸாக இருக்கும். மார்க்கெட் இந்த ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த ஜோன், அதாவது ட்ரெண்ட் ட்ரா பண்ணுறேன், உங்கள் 2260 260 அப்படிங்கிற ஜோனுக்கு வரையுமே நம்ம அடுத்து ஒரு பைக்கால் போகலாம். ஸோ அதோட ப்ரொஜெக்ஷன் என்னவாக இருக்கும்? லாங் தான். பை வந்து 2260 எடுப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து நம்மளோட 2238 அப்படிங்கிற ஸ்டாப் லாஸ் வச்சுப்போம். ஸோ இது வந்து 2 ப்ரொஜெக்ஷன் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கு. அப்போது ஓவரால் நம்ம வந்து பையிங் பண்ணக்கூடிய ஜோன் வந்து 2220 வந்து முதல்ல பை பண்ணணும். நம்மளுடைய 2260 அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆனதுமே நம்ம ரெண்டாவது இங்கேருந்து ஒரு பை எடுத்துக்கலாம். ஸோ காரணம் என்ன அப்படின்னா, நம்ம 2240 பிரேக் கொடுத்துரும். ஸோ இது வந்து பிரேக்கிங் ஜோன். ஸோ பிரேக் கொடுத்ததுனால மார்க்கெட் வந்து மேலே போயிடும். கிளியராக அதை மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். பிரேக்கிங் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு அந்த இடத்துல இருக்குது 2260. ஸோ வந்து ரெண்டாவது கால், செகண்ட் கால். ஃபஸ்ட்டு கால் வந்து நம்ம வந்து இங்கே எடுத்துருவோம். ஸோ இது வந்து ஒரு ஒயிட் கலரில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்குறவங்களுக்கு கிளியராக தெரியும். ஒயிட். ஸோ இப்போ கோல்டு பொறுத்தளவுக்கு உங்கள் ப்ரொஜெக்ஷன் தெரிஞ்சிருக்கும். முதல் பை கால் வந்து நம்ம 2220 எடுத்திருக்கோம். ஸ்டாப் லாஸ் வந்து 2190, டார்கெட் ப்ரைஸ் வந்து 2260. ஸோ ரெண்டாவது ப்ரொஜெக்ஷன் வந்து மார்க்கெட் 2260 ஹிட் ஆச்சு அப்படின்னா நம்ம அங்கேருந்து இன்னொரு பை எடுக்கலாம். ஸோ இங்கே டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2300. ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா பிரேக்கிங் பண்ண சொன்னது 2240 பிரேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்மளோட அடுத்தபடியான பையிங் ஜோன். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து கிளியராக எங்கெங்கே பை எடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ இப்போ 2 பைக்குமே மார்க்கெட் ஏன் பை ஆகுது அப்படிங்கிற ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட பிரேக்கிங் ஜோன், அதாவது இந்த இடத்துல பாருங்கள் பயங்கரமாக ஒரு பிரேக் கொடுத்துருக்கு. இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. 2200 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணி ஒரு வாரம் ரீடெஸ்ட் பண்ணி நம்மளோட ஜோனை பிரேக் பண்ணியிருக்கு. 2200 பிரேக் பண்ணியிருக்கு. அஸ் சூன் அஸ் பாசிபிள் மார்க்கெட் வந்து 2200 அப்படிங்கிற ஜோனுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் இன்னும் ஹையர் ஹை தான் போயிட்டே இருக்கும். ஸோ 2200க்கு கீழே போகும்போது நம்ம வந்து செல் எதிர்பார்க்கலாமே தவிர அதுக்கு மேலே இருக்கும்போது நம்ம வந்து பை தான் எதிர்பார்க்கணும். ஸோ இப்போ ஓவராலாக நம்ம கோல்டு வந்து பை அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தாச்சு. 2 ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டோம். ஸோ இப்போ அடுத்தபடியாக மார்க்கெட் வந்து செல் எங்கேருந்து ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மார்க்கெட் 2240 அப்படி ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம செல் எங்கேயுமே எடுக்கக்கூடாது. அடுத்து நம்மளோட செல் ப்ரொஜெக்ஷன் வந்து 2300 தான் இருக்கணுமே தவிர அதுக்கு இடையில எங்கேயுமே நம்மளோட செல் ப்ரொஜெக்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ நம்மளோட செல்லிங் ஜோன் வந்து 2300. ஸோ ஷார்ட் வந்து நம்ம 2300 அப்படிங்கிற ஜோன்லேருந்து 2310 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் நம்ம செல் எடுக்கலாம் இங்கேருந்து. ஸோ இப்போ டார்கெட் ப்ரைஸ் வந்து நம்ம 2200 அப்படிங்கிற பிரேக்கிங் ஜோன் இருக்குல்ல, அது வரைக்கும் நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் வச்சுக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்டோட ஹை வந்து 2316. ஸோ ஒரு 10 பாயிண்ட் மேலே வச்சு 2330 வரை கூட நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வச்சுக்கலாம். இப்போ ஓவராலாக தெரிஞ்சிருக்கும் ஒரு செல் ப்ரொஜெக்ஷன் 2300லேருந்து டார்கெட் ப்ரைஸ் வந்து 2190 வரைக்கும் வச்சுக்கலாம் இந்த ஜோனுக்கு போனதுக்கப்புறம். அப்புறம் பை ப்ரொஜெக்ஷன் வந்து 2240லேருந்து ஒரு பை, ஸ்டாப் லாஸ் வந்து 2230, டார்கெட் ப்ரைஸ் 2300. அண்ட் தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு இது கொடுத்தது வந்து லாஸ்ட் ஒரு பையிங் ஜோன் வந்து 2220லேருந்து ஒரு பை, டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2260. ஸோ இதுதான் ஓவராலாக கோல்டை பொறுத்தளவுக்கு ப்ரொஜெக்ஷன். மார்க்கெட் போத் பை அண்ட் செல் ஆகும். 2300 போனால் மட்டும் செல் எடுங்க, அதுக்கு கீழே இருந்தால் செல் எடுக்க வேண்டாம். ஏன்னா மார்க்கெட்டோட ஸ்டாப் லாஸ் வந்து ஈஸியாக கண்ட் ஆகிடும். ஸோ ஸ்கேல்பர்ஸ் வந்து ரொம்பவே கவனமாக ட்ரேட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா 30 பிப்பு 40 பிப்பு அப்படிங்கிறது ரொம்ப சாலிடாக மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இப்போ கோல்டு பொறுத்தளவுக்கு இதுதான் அப்கமிங் வீக்ஸில் நடக்க போகுது. ஈவன் நம்ம வந்து இன்னொரு கம்பேரிசனுக்காக ஸோ இந்தளவுக்கு கோல்டு புல்லிஷ் ஆகும்னு சொல்கிறோம். என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம டிஎக்ஸை கூட ரிலேட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ டிஎக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம லாஸ்ட் 3வது நாளே, அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி டிஎக்ஸன் ப்ரொஜெக்ஷன் பண்ணோம் புல்லிஷ் தான் ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியே மார்க்கெட் கிளியராக நம்மளோட ட்ரெண்ட் பிரேக் பண்ணி மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல
ஒரு ரீடெஸ்ட் அகைன் கொடுக்கும். இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் கொடுத்துச்சா, ஸோ இப்போ ரீடெஸ்ட் எங்கே கொடுக்கும், ப்ரீவியஸோட ட்ரெண்ட் லைன் ரீடெஸ்ட் கொடுக்கும். அப்போ 104 அப்படிங்கிற ஜோனுக்கு வரும். அப்போ 104 அப்படிங்கிற ஜோனுக்கு வரும்போது இந்த ஜோனுக்கு வரும் மார்க்கெட். இங்கேருந்து செல் ஆகி நம்மளோட 104 அப்படிங்கிற ஜோனுக்கு வரும். ஸோ 104 அப்படிங்கிற ஜோனுக்கு வரும்போது கோல்டு என்ன ஆகும், நம்மளோட டார்கெட் ப்ரைஸான 2300 அப்படிங்கிறத ஈஸியாக ஹிட் ஆகிடும். 2600 பிரேக் பண்ணிட்டு 2300 ஹிட் ஆகிடும். ஸோ டிஎக்ஸை வந்து 103 அப்படிங்கிற ஜோனுக்கு வந்ததும் அகெயின் வந்து என்ன ஆகும், டிஎக்ஸை வந்து ஒரு புல்லிஷ் ஆகும், லாங் போகும் இந்த இடத்துல இருந்து. ஸோ இங்கேருந்து லாங் போகி 107 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும்போது கோல்டு அசோஷியல் நம்ம வந்து ரெண்டாவது செல் ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரி மார்க்கெட் கிளியராக நமக்கு எங்கே வந்துடும், நம்ம பிரேக் அவுட் கொடுத்துச்சுல நம்ம லாஸ்ட் வீக் 2200 அப்படிங்கிற ஜோனை பிரேக் அவுட் கொடுத்த ஜோனுக்காக இங்கே வரைக்கும் மார்க்கெட் வந்துடும். புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இதை வந்து நம்ம டிஎக்ஸை கூட ரிலேட் பண்ணதுக்கு நமக்கு நல்லாவே கோஇன்சிடென்ஸ் ஆயிருக்கு. ஸோ கோல்டோட போத் பை செல் ப்ரொஜெக்ஷன் வந்து கிளியராக நமக்கு கிடச்சிருச்சு. அண்ட் தென் கோல்டு பொறுத்தளவுக்கு அப்கமிங் டேஸில் என்னென்ன நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் போய்க்கோங்க. அதில் வந்து மண்டே பார்த்தோம் அப்படின்னா ஐஎஸ்எம் இருக்குது, டியூஸ்டே ஜாப் ஓப்பனிங்ஸ் நியூஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஏடிபி இருக்குது, அதுக்கப்புறம் என்எஃப்பி இருக்குது, எக்கச்சக்க நியூஸஸ் வந்து அப்கமிங் வீக்ஸில் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஈஸியாக வந்து ஒரு 50லேருந்து 100 பாயிண்ட் வந்து ஈஸியாக மூவ்மெண்ட் ஆகும். ஸோ ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் எல்லாரும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரேடிங் அப்டேட்ஸ் வேணும், இந்த ட்ரேடிங் அனலைசிஸோட லைவ் கால்ஸ் லைவ் சிக்னல்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட விஐபி சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே வந்து எங்கே பை பண்ணணும் எங்கே செல் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துருவேன். ஸோ ஓவரால் இந்த வீக்லி ப்ரொஜெக்ஷன் வந்து ஓவரால் வியூ தானே தவிர மற்றபடி இதை பேஸ் பண்ணி ஸ்கேல்பிங் எடுக்காதீங்க. ஸ்விங் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் கிருப்சன். நன்றி, வணக்கம்.